இன்றைக்கி எனக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் எனக்காக காசு செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பேன். எதுக்கு வீணான செலவு அப்படின்னு நினப்பேன். ஆனால் இப்போ இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணுன்றது ஒரு அவசியமாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால தான் இதெல்லாம் வாங்கினேன். என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் சொன்னதில் நான் முக்கியமான பொருள் வாங்கியிருக்கேன். அதில் முடவாட்டுக்கால் சூப் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அந்த பவுடர் வாங்கியிருக்கேன். அந்த கிழங்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கல, அதனால தான் பவுடராக வாங்கிட்டேங்க. அடுத்து என்ன வாங்கியிருக்கேன்னு தெரியுமாங்க? கடுக்காய் பொடி வாங்கியிருக்கேங்க. இதை நம்ம தண்ணியில் கலந்து குடித்தோன்னா உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு சிஸ்டர். அடுத்ததாக திரிபலா சூரணம் வாங்கியிருக்கேங்க. இதை ஒரு வேளைக்கு வெந்நீரில் கலந்து குடிக்கணுமாங்க. எல்லாத்தையும் முயற்சி செஞ்சு பார்க்குறேங்க. ஏதாவது ரிசல்ட் தெரிஞ்சால் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இது கற்பூரவள்ளி தைலம் கை கால் வலிக்கு, தலை வலிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா கேட்குமாங்க. என்னோட கால் வலிக்கு நான் எந்த தைலம் தேய்ச்சாலும் வலி குறையவே மாட்டேங்குது. இப்போ லாஸ்ட்டாக பையனுக்கு ஹாஸ்பிட்டலில் நான் இருந்தேன் இல்லை, அப்போ ரொம்ப அதிகமாக கால் வலி இருந்ததுங்க. அப்போ தான் இந்த தைலம் வாங்கினேன். நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறப்போ என் பையன் சேரில் வந்து உட்கார்றதுக்காக வந்தாங்க. சேர் கடியில் என்ன இருக்குன்னு பார்த்தோம். நம்ம வீட்டில் ரெகுலராக இருக்கிற இவர் தாங்க இருந்தார். இதை கொல்லணும்னு நான் நினைக்கலங்க. எனக்கு வேறு வழி தெரியல. சுடு தண்ணி உடனே போய் காய்ச்சினேன். ஏன்னா அது மூவ் ஆகி வேறு எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. கையில் பிடிச்சி இதை நம்ம வெளியில் விட முடியாதுங்க. இது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இதுவும் என் பாவ கணக்கில் சேர்ந்துட்டுருக்கு. அதை நினச்சா தான் கஷ்டமாக இருக்குது. இது பையனுக்கு அந்த பாம்பு குட்டி காலில் ஏறினதில் வந்து அலர்ஜிங்க. நான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்த பொருளை உங்ககிட்ட காட்டிகிட்டு இருந்தப்போ இடையில அந்த பாம்பு குட்டி வந்துருச்சு. அதனால தான் ஒரு சின்ன பிரேக் ஆயிடுச்சு. நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ எனக்காக அந்த மெடிக்கலில் வாங்கின மருந்து தான் இது. இதை தடவி பார்த்தேன். இதுலேயும் எனக்கு வலி கேட்கவே இல்லை. என்னடா எது தடவினாலும் வலி கேட்க மாட்டேங்குதுன்னு ஒரே கவலையாக போச்சுங்க. அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறதும் எனக்கானது தான். வெந்தயத்தை மைக்ரோ கிரீன்ஸ்க்காக ஊற வச்சுருந்தேங்க. அதோட தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம குடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக அழகாக அதை ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை நான் குடிச்சிட்டேங்க. எனக்கு சுகர் லெவல் ரொம்ப லோவாக இருக்குது. இதை குடித்தா சுகர் லெவல் குறையும்னு சொல்லுவாங்க. ஆனால் என் பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால இதை குடித்தா பாடி ஹீட் குறையுன்றதுனால தான் இதை குடித்தேன். இப்போ இந்த ஊறின வெந்தயத்தை நம்ம மைக்ரோ கிரெயின்ஸ்க்காக முளை கட்டுறதுக்கு போட்டுடலாம். செஸ்டெல்லாம் ரொம்ப பெயின் எடுத்துக்கிட்டே இருக்குங்க. இந்த கழுத்து, இந்த முதுகு, இந்த கை ஃபுல்லாக ஒரே பெயின். இப்படி நேராக படுக்கவே முடியல, மூச்சு விட முடியல, ரொம்ப பெயினாக இருக்குது. உங்களெலாம் நிறைய பேர் சொன்னீங்க இந்த பவுடர்லாம் யூஸ் பண்ண சொல்லி. அதுக்காக தான் வாங்கியிருக்கேன். இதை போட்டு குடிக்கிறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு பார்க்குறேன். ஒருவேளை 40 வயசுக்கு மேலே இந்த மாதிரி தான் இருக்குமோ என்னவோ. சின்ன பையன் இப்போ எப்படி இருக்கான்னு தெரியுமாங்க? இந்த முட்டி ஃபுல்லாக அவனுக்கு வந்து பயங்கரமான சவுண்டு கேட்குதுங்க. இந்த முட்டியிலையுமே இப்போ கேட்குது, பயங்கரமான சவுண்டு கேட்குது, டக்கு டக்கு டக்குன்னு. அது இல்லாமல் இவனால் இப்போ கீழே உட்கார முடியல. இத்தனை நாள் கீழே உட்காந்துட்டு இருந்தான், இப்போ கீழே உட்கார முடியல. அவ்வளோ சிவியர் பெயின் இதில் இருக்குது. இந்த இடத்துலையும் இருக்குது. இந்த காலில் பாருங்கள், இந்த இடத்துல பயங்கரமான பெயின் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல இருக்குங்க. அதாவது இந்த எலும்பு நான் தொடுறேன், கத்துறான் பாருங்கள். இந்த எலும்பு, இந்த எலும்பு, இந்த எலும்பு இதோ ரொம்ப பெயினாக இருக்குது. அவனுக்கு இந்த இடத்துல டச் பண்ணாலே வலிக்குது. இங்கேயும் ஸ்கூலில் படியேற முடியல. இந்த ஜாயிண்டெல்லாம் அவ்வளோ பெயின். நானும் ஸ்ப்ரேலாம் அடித்து பார்த்தேன், ஒன்றும் சரியாகலை. அதுக்கு தான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோங்க. போகலாமா? ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா? போகலாம். அதே மாதிரி இந்த கையில் இந்த மடக்கிற இடம், இந்த இடம், இது எல்லாமே ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஜாயிண்டில் தான் அவனுக்கு பெயின் ஜாஸ்தியாக இருக்குது. நடுமுதுகில் இருக்கிற அந்த எலும்புலையும் வலிக்குதுங்க. திடீர்னு கத்துவான். அப்படியே உட்கார்ந்த பொசிஷனில் அப்படியே ஒரு மாதிரி இருப்பான். என்னன்னு பார்த்தோன்னா பயங்கரமாக வலிக்குதுன்னு சொல்லுவான். அப்படியே அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாது. ரொம்ப பதட்டமாயிடும். கொஞ்ச நேரம் ஆகும் அந்த வலி குறையறதுக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் வலிக்கும். இது மாதிரி தான் ஆகுது. ஆல்ரெடி இதுக்கு நிறைய தடவை டாக்டர்கிட்ட பார்த்தாச்சு. ஆனால் முன்னால் எல்லாம் அவன் கீழே உட்காந்து எழுந்திருப்பாங்க. ஆனால் இப்போ கீழே உட்காந்து அவனால் எழுந்திருக்க முடியல. முட்டியை டோட்டலாக மடக்கவே முடியல. ஏன் மோஷன் போகிறதுக்கு அவனால் பாத்ரூமில் இந்தியன் டாய்லெட்டில் உட்கார முடியலன்னா பார்த்துக்கோங்களேன். அந்தளவுக்கு இப்போ ஆயிடுச்சு.
இப்போ இந்த பிரச்சனை அவனுக்கு ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே அவன் பாத்ரூம் யூஸ் எல்லாம் நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் இப்போ தான் அவனுக்கு ரொம்ப முடியாமல் போயிட்டுருக்கு. என்ன அவனுக்கு நான் சொன்னேனோ அதில் எனக்கு இந்த காலில் இருக்கிற பிரச்சனை, அவனுக்கு கையிலலாம் ஜாயிண்ட்டு முதுகெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு இந்த காலில் அவனுக்கு என்ன சொன்னேனோ அதே பிரச்சனை எனக்கும் இருக்குது. என் வயசுக்கு இருந்தால் பரவாயில்ல, அவனுக்கும் இருக்குன்றது தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. டைம் ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், நான் இதோடு முடிச்சுக்கிறேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு பையனை கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். ஆர்த்தோ டாக்டரை தான் பார்க்கலான் இருக்கேன். நான் ரெகுலராக இவனுக்கு நான் ஒரு டாக்டரை பார்த்துக்கிட்டு இருந்தேன்ல, அவர்கிட்ட போகலை, அவரை பார்க்க முடியல. அதனால தான் நான் வேறு டாக்டர்கிட்ட போகலான் இருக்கேன். நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், டாக்டர் என்ன சொன்னாங்கன்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். என் சின்ன பையனுக்கும் எல்லா பிரச்சனையும் சரியாயிடணும், அவனும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்கூலில் லீவ் போடுறதுக்கு அவ்வளோ பயப்படுறாங்க. ஸ்கூலில் பயங்கரமாக மிஸ் அடிப்பாங்களாம், அப்படியே நடுங்குறான். லீவ் போட்டால் திட்டுவாங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரலை அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன், டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் காட்டிக்கலாம், நான் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறேன், அதை போய் கொடு அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அமைதியாக உட்காந்துருக்கான். அவ்வளோ பயப்படுறான். 3 பேர் மேலேயும் நீங்கள் வச்சுருக்கிற அன்புக்கு நான் எப்போவுமே நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி ஸ்பெஷல் குழம்பு ஒன்று வைக்கிறேங்க. காஞ்ச சுண்டைக்காயை நைட்டே ஊற வச்சுட்டேங்க. அதோட சின்ன வெங்காயம் போட்டு சூப்பராக ஒரு குழம்பு வச்சுட்டேன். குழம்பு எவ்வளோ அழகாக கொதிக்குது பாருங்கள், டேஸ்ட்டாகவும் இருந்தது. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.